இன்னைக்கு வீடியோவில் Kucoin Exchange எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ கீழே மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மோரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா Kucoin Exchange Register லிங்க் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணியும் நீங்கள் சைன்அப் பேஜுக்கு போயிடலாம். இல்லைனா kucoin.comக்கு டேரெக்டாக போய்ட்டும் நீங்கள் சைன்அப் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் அந்த லிங்க்கை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக Kucoinோட சைன்அப் பேஜுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த சைன்அப் பேஜில் நம்ம அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மெயில் ஐடி வச்சியும் நம்ம இந்த அக்கௌண்ட்டை வந்து சைன்அப் பண்ண முடியும், அதாவது அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண முடியும். இல்லைனா மொபைல் நம்பரை வச்சியும் அக்கௌண்ட்டை நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். பட் மெயில் ஐடி வச்சு பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். இப்போ என்னோடய மெயில் ஐடியை வந்து நான் இங்கே என்ட்ரு பண்ணுறேன். இப்போ மெயில் ஐடி என்ட்ரு பண்ணோடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டுன்னு கேட்கும். இந்த பாஸ்வேர்டு அப்படின்றது நம்ம என்ன பாஸ்வேர்டு கேட்குது அப்படின்னு கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். இப்போ தான் புதுசாக நம்ம பாஸ்வேர்டே வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் மினிமம் ஒரு 10 டிஜிட்டுக்கு மேலே இருக்குதா பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் அந்த பாஸ்வேர்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் அங்கேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். உங்களோட பாஸ்வேர்டில் வந்து கேப் லெட்டர், ஸ்மால் லெட்டர், ஆஷு இல்லை அட்டு 1 2 3 இந்த மாதிரியான சில கலந்து சில பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து பாஸ்வேர்ட் டைப் பண்ணும் போதே அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் சொல்லும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிக் வந்துருச்சு, வந்து நான் வந்து லெட்டரில் வந்து போட்டுட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஆஷோ அட்டை வந்து நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து இன்னொரு டிக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 10 டிஜிட்டுக்கு மேலே நான் வந்து சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது பாஸ்வேர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி மேலேயே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இப்போ மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் நான் கொடுத்ததுக்கப்புறம் கீழே சைன்அப் அப்படின்னு ஒன்று இருக்குது. நான் அந்த சைன்அப் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இப்போ அந்த சைன்அப் அப்படின்றத கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரோபோட்டா இல்லை ஹியூமனா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக சின்னதாக ஒரு டாஸ்க் மாதிரி நம்மளுக்கு கொடுக்கும். எக்ஸாம்பிள் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு சின்னதாக 3 ஸ்டார் போட்ட மாதிரி சின்னதாக ஒரு பொம்மை மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அதாவது பிங்க் கலரில் இருக்குது. ஸோ அதுதான் மேலே வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் ஒரு லோகோ இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே மேலே என்ன இருக்கோ அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். செகண்ட் என்ன இருக்கோ அதுதான் நம்ம செகண்ட் சூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் நான் அந்த பிங்க் கலர் இருக்கிறத நான் ஃபஸ்ட்டு இருக்குன்னு நான் சூஸ் பண்ணிட்டேன். க்ரீன் கலர் இருக்கிறத நான் செகண்ட் இருக்குன்னு சூஸ் பண்ணிட்டேன். இதை சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே ஓகே அப்படின்னு கேட்கும். ஓகே அப்படின்றத நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா சக்ஸஸ், நீங்கள் ஹியூமன் தான் அப்படின்னு சொல்லிடும். இப்போது நீங்கள் என்ன மெயில் ஐடியை வந்து அங்கே ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு வெரிஃபிகேஷன் கோடுன்னு ஒரு கோடு வரும். அந்த கோடை எடுத்துகிட்டு வந்து இங்கே என்டர் பண்ணால் மட்டும்தான் அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் அந்த கோடை வந்து நான் எடுத்துகிட்டு வரேன். இப்போது நான் அங்கே கொடுத்த என்னோடய மெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு கோடு சென்ட் பண்ணிட்டாங்க, வெரிஃபிகேஷன் கோடு. அந்த கோடு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு. இதை நான் டோட்டலாக அப்படியே காப்பி பண்ணிவிட்டு போயிட்டு நான் டேரெக்டாக அந்த அவங்க கேட்டிருக்கிற இடத்துல நான் வந்து அந்த கோடை பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் நான் வந்து கிரியேட் பண்ணுறதை கொடுத்துட்றேன். இப்போ அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு மெயில் ஐடி வச்சுருப்போம். பக்கமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாஸ்வேர்டு வந்து நம்ம கொடுத்துருப்போம். இப்போ வந்து நம்மளுக்கு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து ஆப் வேணால் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இல்லை வெப்சைட்டில் யூஸ் பண்ணுறீங்கனாலே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆப்பில் எப்படி நம்ம லாகின் பண்ணுறது அப்படின்றதையும் காமிக்கிறேன். கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோடு அப்படின்னு கேட்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோருக்கு வந்து கொண்டு போயிடும். நீங்கள் எங்கேயுமே போயிட்டு சர்ச் பண்ணி தேட தேவையில்லை, டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோருக்கு கொண்டு போயிடும். இல்லை ப்ளே ஸ்டோருக்கு கொண்டு போகல அப்படின்னாலையும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு Kucoin Exchange அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல Kucoin Exchange அப்படின்னு மேலே ஃபஸ்ட்டே காமிக்குது இல்லைங்களா, அந்த Kucoin Exchange அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் அப்படின்னு தான் கேட்கும். அப்போ இன்ஸ்டால் அப்படின்றத கொடுத்துருங்க. இப்போது இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் அப்படின்றது கேட்கும். இன்ஸ்டால் ஆல்ரெடி நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா டேரெக்டாகவே ஓப்பன் தான் கேட்கும். புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறவங்களுக்கு இன்ஸ்டால் ஆன ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டேரெக்டாகவே வந்து ஓப்பன்னு கேட்கும்.
இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு, நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல ஓப்பன் இருக்குது, நான் ஓப்பன் அப்படின்றத கிளிக் பண்ணிடுறேன். இப்போ ஓப்பன் அப்படின்றத கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அவங்களோட சும்மா அக்ரிமெண்ட், அதாவது இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஏதோ ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ப்ளஸ் அக்ரிமெண்ட் மாதிரி சில வந்து அவங்க படித்து பார்த்துக்கலாம். வேணுன்னா இது வந்து அக்ரி அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். அக்ரி கொடுத்துட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம கேஒய்சிலாம் ஒன்றும் எதுவும் கம்ப்ளீட் பண்ணல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரொஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க. ப்ரொஃபைல் கிளிக் பண்ணோடனே இந்த இடத்துல நம்ம லாகின் பண்ணோம். ஏன்னா இப்போ ஆப்பை மட்டும்தான் டவுன்லோட் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணல. இப்போ மேலே லாகின் அப்படின்னு காமிக்குது இல்லைங்களா, அந்த லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின்றதை கிளிக் பண்ண உடனே மேலே வந்து நம்ம ஒரு மெயில் ஐடியை வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து சைனப்பில் வந்து கொடுத்துருப்போம். அந்த மெயில் ஐடியை வந்து டைப் பண்ணிக்கோங்க. மேலே மெயில் ஐடியை வந்து நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே பாஸ்வேர்டு, நீங்கள் அங்கே ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது, அந்த பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பாஸ்வேர்டு டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே லாகின் அப்படின்னு கேட்கும், அந்த லாகின் அப்படின்றத கொடுத்துருங்க. இப்போ அந்த லாகின் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். அதாவது நீங்கள் ஹியூமன் தானா இல்லை ரோபோட்டிக்கா அப்படின்ற மாதிரி. இது அப்படியே கீழே வந்து ஒரு ஸ்லைடு மாதிரி அப்படியே தள்ளனிங்க அப்படின்னா அப்படியே அது மூவ் ஆக ஆரம்பிக்கும். இந்த இடத்துல இங்கே பிளாங்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த கூகாயின் எக்ஸ்சேஞ்சோட லோகோவில் வந்து ஒரு பிளாக் கலர் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கட்டை மாதிரி இருக்கும். அந்த இடத்துல பிளாங்காக இருக்கிற இடத்துல இதை கொண்டு போய்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது 100% ஹியூமன் தான் அப்படின்னு சொல்லிடும். இந்த இடத்துல நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு கூட நம்ம இங்கே ஒவ்வொரு டைமும் ஆப்பை ஓப்பன் பண்ணும் போது நம்ம ஒவ்வொரு டைமும் லாகின் பண்ண தேவையில்லை அப்படின்றதுனால நம்ம இங்கே ஃபிங்கர் பிரிண்ட்டை கூட நம்ம எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் ஒரு டைம் வச்சிங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகிக்கும். ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ண தேவையில்லை. உங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிங்கனாவே அக்கௌண்ட்டு லாகின் ஆகிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஓகே, இப்போ அக்கௌண்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற விஷயம் இவ்வளோ தான். இதில் வந்து பெரிய விஷயம் எதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணுறோம், சைன்அப் பண்ணுறோம், ஆப்பை டவுன்லோட் பண்ணுறோம், லாகின் பண்ணுறோம். அக்கௌண்ட்டை இப்போ கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோவில் கேஒய்சி எப்படி இதில் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம்.